பார்த்து வருகிறோம். இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை சீமான் அடுத்த கட்ட பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இன்று அரியக்குடி, கண்டனூர், புதுவயலில் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். சிவரஞ்சனி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொள்ள இருக்கிறார். மார்ச் 23ஆம் தேதி திருத்தணி முருகன் கோவிலில் வழிபாடு செய்ததற்கு பிறகாக தன்னுடைய முதற்கட்ட பரப்புரையை திருத்தணியிலுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரனை ஆதரித்து அவர் மேற்கொண்டிருந்தார். நேற்றைய தினம் ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தோடு அந்த முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவுற்ற நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட அந்த பிரச்சார பயண திட்டத்தினுடைய அட்டவணை என்பது வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரியங்குடி, கண்டனூர், புதுவயல் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சீமான் நாளைய தினம் காரைக்குடியில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் வேட்புமனு தொடங்கக்கூடிய நாளான நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என சீமான் அறிவுறுத்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் காரைக்குடியில் சீமான் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 31ஆம் தேதி சூலூர் பகுதியிலும், ஏப்ரல் 1ஆம் தேதி கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, தொடாமுத்தூர், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்.